வணக்கம், நான் சுryathangaraj. முகூர்த்தம் ஜடைக்கு ரொம்ப அழகு சேர்க்கிறதே இந்த சின்ன கொண்டை தாங்க. இதில் டாலர் வச்சு அது மேலே பூ வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம வெளியே வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க வரும். பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஹேர் கட் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொண்டை வலை கிடைக்குங்க. அதுவும் நமக்கு தேவைப்படும். அதுவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம நார்மலாக ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேர்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ரைஸை விட ஒரிஜினல் ஹியூமன் ஹேரில் பண்ணுற ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், பஃப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும். அதோடு கம்பேர் பண்ணும்போது இதனோட செலவு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ₹2 குறைவான செலவுலேயே இந்த பஃப் நம்ம செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி சுருட்டிட்டு அது இன்சைடாக வர மாதிரி நான் அந்த ஹேரில் உள்ளே டக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே இந்த நெட்டு போட்டு நான் கவர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை சுருட்டும் போதே நல்லா டைட்டாக சுருட்டிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெட்டு நல்லா டைட்டாக 2-3 டைம் ஃபோல்ட் பண்ணி போடும்போது நல்லா நம்மளுக்கு ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கு மேலே நான் இன்னொரு நெட் போட்டும் கவர் பண்ண போகிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இதோட சைஸ் நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஹேர் பஃப் வைக்கிறதுக்கு அதுக்கான எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் இதே மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அது செய்யும்போது நம்ம ஒரு ரோல் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹேர் பன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சு. இது இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த பேக் சைடில் இந்த நெட்டு போட்டு கவர் பண்ணி முடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரியான டாலர்ஸ் எல்லாம் வச்சு இதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.